ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஹலோ பிரியா. இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சூப்பரான தக்காளி சட்னி தாங்க. ஹோட்டல்கள்லாம் சாப்பிட்ற அதே டேஸ்ட்டில் எப்படி செய்கிறது அப்படிங்கிறது தாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இட்லி, தோசை எல்லாத்துக்குமே இது ரொம்ப நல்லா இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. ஹோட்டலில் சாப்பிட்ற அதே சுவையில் இருக்குங்க. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இது ரொம்ப ஈஸியான ரெசிபியும் கூட. இதை பாருங்கள். ஸோ இப்போ வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ தக்காளி சட்னி செய்கிறதுக்கு நான் இது மாதிரி மீடியம் சைஸ் தக்காளியாக நல்லா பழுத்ததாக 4 தக்காளி எடுத்திருக்கேங்க. இப்போ இதை நம்ம கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு நடுவில் இருக்கிற இந்த மாதிரி கட்டை மாதிரி ஒரு பகுதி இருக்குங்க, அதை மட்டும் எடுத்துடலாம். இந்த மாதிரி எடுத்துட்டு இது ஒரு 4 பீஸாக போட்டு நம்ம எடுத்து வச்சுக்கலாங்க. இதே மாதிரி எல்லா தக்காளியும் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அப்போ தான் நமக்கு வதக்கி அரைக்கும் போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அந்த கட்டை மாதிரி பகுதி வந்து நல்லா இருக்காது. இதே மாதிரி நம்ம எல்லா தக்காளியும் கட் பண்ணிக்கலாங்க. இப்போ வெங்காயம் பார்த்தீங்கன்னா, நான் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் ஒன்றும், ஒரு சின்ன வெங்காயம் ஒன்றும் எடுத்திருக்கேங்க. பெரிய வெங்காயத்தில் உங்களுக்கு நல்லா பெருசாக இருந்ததுன்னா ஒரே ஒரு வெங்காயம் எடுத்தால் போதும். ஏன்னா தக்காளி சட்னிக்கு வெங்காயம் ரொம்ப போடக்கூடாதுங்க. ஓரளவு கம்மியாக போட்டால் தான் நல்லாயிருக்கும். இது எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு வதக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ சட்னி வதக்கிறதுக்கு இது மாதிரி ஒரு கடாய் வச்சுக்கலாங்க. நான் வந்து இன்னைக்கு 1/2 குழிக்கரண்டி நல்லெண்ணெய் விட்டுக்கிறேங்க. எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாங்க. கடுகு ரொம்ப போட்டால் கசக்கும், அதனால கொஞ்சமாக போட்டுக்கோங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் உளுந்து, கொஞ்சமாக கருவேப்பிலை. கருவேப்பிலை போடும்போது நமக்கு நல்ல வாசமாக இருக்குங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கிடலாங்க. வெங்காயம் ஓரளவு வதங்கும் போதே காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்னைக்கு 4 காஞ்ச மிளகாய் சேர்க்கிறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். நம்ம கட் பண்ணி வச்சிருக்க தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்க்கும் போது வெங்காயம் தக்காளி கொஞ்சம் சீக்கிரம் வதங்கும். இப்போ நல்லா வதக்கி விடணுங்க. தக்காளி எல்லாம் மசிகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போ இதில் 2 பூண்டு பல்லு சேர்த்துக்கலாங்க. இப்போ பாருங்க, வெங்காயம் தக்காளி நல்லா மசிய வதங்கிடுச்சு. இப்போ இது நல்லா ஆறுனதும் ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சிடலாங்க. இப்போ நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துடலாங்க. இப்போ எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் சேர்த்தாச்சுங்க. நம்ம உப்பு வந்து வதக்கும் போதே போட்டுட்டோங்க. இப்போ அரைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 ஸ்பூன் நாட்டு சர்க்கரை நான் சேர்த்துக்கிறேங்க. இந்த மாதிரி சேர்க்கறதுனால சட்னியில் ஒரு ஸ்வீட்னஸ் இருக்குங்க. அது சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். ஹோட்டல்கள்லாம் நம்ம சாப்பிடும்போது ஒரு மைல்டு ஸ்வீட்னஸ் ஒன்று தெரியும். அது இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு அதே டேஸ்ட்டு கிடைக்குங்க. ஸோ இதை ஸ்கிப் பண்ணாமல் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், நம்ம நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க. ஓரளவு இந்த மாதிரி இருக்கணும் பார்க்குறதுக்கு. அப்படி இருந்தால் தான் சட்னி வந்து டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாங்க. இப்போ பாருங்கள், நம்ம ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு தாளிக்கலாம். இப்போ கடாயில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதும் கடுகு உளுந்த பருப்பு கொஞ்சமாக போட்டுக்கலாங்க. கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை, இதிலே கொஞ்சமாக பெருங்காயத்தூள். அவ்வளோதாங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இதை நம்ம சட்னியில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான தக்காளி சட்னி ரெடி. இது இட்லி, தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா இருக்குங்க. டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம ஹோட்டல்கள் எல்லாம் சாப்பிட்ற அளவுக்கு. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.